நம்முடைய குறைவுகளை கண்டிப்பா என்ன பண்ணாரு? நிறைவாக்குவார். ஆனா நம்முடைய குறைவுகள் நிறைவாகுவதற்கு தேவன் எதிர்பார்க்கிற 3 காரியம். ஒன்று, சங்கீதம் 34வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா யாருக்கு தெரியுமா குறைவு வராது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவு வராது. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு குறைவு வரும்பொழுது எது தெரியுமா தேடுறோம்? சிங்கம் மாதிரி இருக்கிற பலம் உள்ளவர்களை தேடிட்டு இருக்கோம். யாராவது உதவி செய்வார்களா? பலம் உள்ளவர்களை தேடி. ஆண்டவர் சொல்லுப்பா, நீ பலம்னு நினைச்சிட்டு இருக்கல, அந்த பலம் உள்ளதே ஒரு நாள் பட்டினியா கிடக்கும். ஆனா என்ன நீ பலவீனத்தோட தேடினாலும் நீ பட்டினியா இருக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. யாரும் குறைச்சல் அடைய மாட்டாங்க, யாரும் குறைவுள்ளவங்கள போக மாட்டாங்க. தேவையான நேரத்துல தேவை இருக்கிறவர்களை தேடுகிறவர்கள் அல்ல, கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் குறைவுபட மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. கொர்நேலியு எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ஜெபத்தை அவர் கேட்டார். தேவ தூதனை கீழே இறக்குறார். எப்பவுமே தேடுங்க. யாரை தேடணும்? நிறைய நேரத்துல நான் உங்களை பலவீனமா நான் பேசல. நிறைய நேரத்துல நம்முடைய தேடுதல் எல்லாமே இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனா இருக்கிற இன்னொரு நபரை தான் தேடிட்டு இருக்கிறோம். இப்போ எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைன்னா 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கக்கூடிய 10 லட்சம் ரூபாய் வசதி உள்ளவன், அந்த பலம் அந்த சிங்கத்தை போல உள்ளவன் தான் தேடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, எப்ப ஒரு நாள் அவனே பட்டினியா இருப்பான், அவனே அந்த பணத்துக்காக தேடிட்டு இருப்பான், அந்த தேவைக்காக தேடிட்டு இருப்பான். ஆனா ஒண்ணு, நீ ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், நீ என்ன தேடி நம்ம குறைவுகள் நிறைவாகுமே தவிர நீ குறைவோடு வாழ முடியாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடுங்க. பலமுள்ளவர்களை தேடாதீங்க. இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய மருந்துகளை தேடாதீங்க. மருந்தை உருவாக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தவர் தேடுங்க. பிரச்சனையை சரி செய்வதற்கு பலு கொடுக்கக்கூடியவர் தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் குறைவு அடைய மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. ஒரு மந்தை மேய்ப்பவர்களுக்குள்ள சண்டை வந்துச்சு. வசனம் சொல்லுது, லோத்து எதை தெரியுமா தேடினா? யோர்தான் நதி அருகில் இருக்கிற பட்டணத்தை தேடினான். ஆனா ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அதே கானானிலே தங்கி இருந்து கர்த்தருக்காக பலிபீடத்தை கட்டினான். ஆமென் சொல்லுங்க. அவனையும் பார்க்கக்கூடிய இடத்துலதான் கர்த்தர் ஆபிரகாம் வச்சிருந்தாரு. அதுதான் கர்த்தரை தேடுகிறவர்கள் இருக்கிற மேன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கர்த்தரை தேடுங்க. உங்க குறைவுகள் இந்த மாதம் நிறைவாய் மாறும், நிறைவாய் மாறும், நிறைவாய். நான் சந்தேகமே படாம சொல்றேங்க, நான் சந்தேகமே படாம சொல்றேன். மீதம் இருக்கிற 20 நாள் உங்கள் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களா, நீங்கள் அவரை கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுங்க. ஒண்ணு, கர்த்தரை தேடணும். உங்க குறைவு சரியா